சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சிருச்சு. இந்தியா ஃபைனல்ல ஜெயிச்சு கப்பும் வாங்கிருச்சு. செம்ம மேட்ச்ல இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்திய அணியில யாரு அதிக விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தா நீங்க யார் பேரை சொல்லியிருப்பீங்க? நிறைய பேரு கண்டிப்பா பும்ரா தான் அதிக விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா காயம் காரணமா பும்ரா விளையாடவே இல்லை. சரி, பும்ரா இல்லைன்னா என்ன, முகமது ஷமி, அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா, இல்ல குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா உண்மைக்குமே யார் அதிக விக்கெட் எடுத்தது தெரியுமா? வருண் சக்கரவர்த்தி. முகமது ஷமி 9 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் 5 மேட்ச்ல 9 விக்கெட்டுகள். நம்ம வருண் சக்கரவர்த்தி வெறும் 3 மேட்ச் ஆடி 9 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்திய அணியில தன்னுடைய இடத்தை ஆணித்தனமா உறுதி செஞ்சிருக்கிறாரு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்கள்ல கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியோட பேரும் இருக்கும். இவருடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. வருண் சக்கரவர்த்தி அவர்கள் 29 ஆகஸ்ட் 1991 பிறந்தவர். இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. நல்ல கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு. ஆரம்பத்துல விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்ஸ்மேனா இருந்திருக்கிறாரு. ஒரு பேட்ஸ்மேன் ஆகணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பவுலிங்ல பெருசா ஈடுபாடு இல்லை. ஸ்கூல் படிக்கும் போது டிவிஷனல் லெவல்ல கிரிக்கெட் ஆடுவதற்கு செலக்ஷனுக்கு போயிருக்கிறாரு. ஆனா இவர் போற அத்தனை செலக்ஷன்லையுமே இவரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவரும் விடாமுயற்சியோட தொடர்ந்து பல செலக்ஷன் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறாரு. 100 செலக்ஷன் 150 செலக்ஷன் வரைக்கும் இவர் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஒண்ணுல கூட செலக்ட் ஆகல. எல்லாத்துலயுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் கூட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச நிறைய பேர் ரஞ்சி டிராஃபிலே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவரால செலக்ட் ஆக கூட முடியல. அதனால இவர் கிரிக்கெட் விளையாடுறதை நிறுத்திட்டாரு. நம்மளுக்கு கிரிக்கெட் செட் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு நல்ல பிள்ளையா காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாரு. SRM யூனிவர்சிட்டியில சேர்ந்து ஆர்கிடெக்சர் படிக்கிறாரு. 2012 தன்னுடைய படிப்பை முடிச்ச பிறகு சென்னையில் உள்ள ஒரு நிறுவனத்துல அசிஸ்டன்ட் ஆர்கிடெக்டா வேலை பார்க்கிறாரு. ஒரு பெரிய கம்பெனில 9 to 5 ஜாப். காலையில 9 மணிக்கு வேலைக்கு போனா சாயந்தரம் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். அப்பப்போ வார இறுதி நாட்கள்ல தன்னுடைய நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாட போவார். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் ரிலாக்ஸ்க்காகவும் தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாரு. அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அந்த ஒரே நிறுவனத்துல வேலை பார்க்கிறாரு. ஆனா அப்பதான் அவருக்கு ஒரு சலிப்பு தட்டுது. டெய்லி வேலைக்கு போறோம் வர்றோம், வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லையே, நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம வேலைக்கு போறதை நிப்பாட்டிட்டு நம்மளே ஏன் ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனியை உருவாக்க கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இதை தொடர்ந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவராவே சென்னையில ஒரு ஆர்கிடெக்ட் நிறுவனத்தை தொடங்குறாரு. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு 2-3 கிளைண்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. அதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் டெவலப் பண்றாரு. இவருடைய நிறுவனத்திற்கு ஏற்கனவே ஒரு ஆபீஸ் போட்டிருந்தாரு. இருந்தாலும் அங்க கொஞ்சம் வாடகை ஜாஸ்தியா இருந்தனால முகப்பேர் பக்கத்துல அப்பதான் கட்டி முடித்திருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல 13வது மாடியில ஒரு ஆபீஸ வாடகைக்கு எடுத்திருக்கிறாரு. அந்த பில்டிங்ல லிப்ட் ஒர்க் ஆகல. அப்போ இவர் தன்னுடைய நிறுவனத்திற்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை கொண்டு வந்திருந்தாரு. லிப்ட் ஒர்க் ஆகாதனால மேல தூக்கிட்டு போக முடியாது சார், அதனால இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள ரூம்லயே வச்சு பூட்டி சாவி வச்சுக்கோங்க, அப்புறமா லிப்ட் சரியானது மேல கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு அங்க இருந்த வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. இதை நம்பி இவரும் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே தன்னுடைய பொருட்களை வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த வாரம் தான் வர்தா புயல் வந்தது. வர்தா புயல் சென்னையை பயங்கரமா தாக்குச்சு. மொத்த சென்னையும் திருப்பி போட்டுச்சு. இவருடைய பல பொருட்கள் அந்த புயல்ல பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வீணாகி இருந்தது. இதனால அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம். தொடர்ந்து பிசினஸ் நடத்த முடியல. என்னடா இது, இப்பதான் பிசினஸே ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய அடியா அப்படின்னு ரொம்பவே மனம் நொந்து போயிட்டாரு. இதை தொடர்ந்து சினிமால நடிக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஆரம்பத்துல கான்டாக்ட்ஸ் மூலமா சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்லாம் பண்றாரு. அதை பார்த்துட்டு நீ நல்லா தான் நடிக்கிற, உனக்கு சினிமா தான் செட் ஆகும், சினிமால நடி அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து அப்பப்போ சின்ன சின்ன ரோல் கிடைக்குது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு நாளைக்கு போய் நடிச்சாரு அப்படின்னா 500 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அங்கேயே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சாப்பாடும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி சில படங்கள்ல நடிக்கிறாரு. ஜீவா படத்துல கூட இவர் நடிச்சிருக்கிறாரு. ஷூட்டிங் இருக்கிற அன்னைக்கு 500 ரூபாய் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். சில நாட்கள் ஷூட்டிங் இருக்காது, அன்னைக்கு சம்பளம் கிடைக்காது. அவரும் நிறைய இடங்கள்ல சான்ஸ் கேட்டு ட்ரை பண்றாரு. ஆனா பெருசா எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல. சரி, நம்மளே ஒரு டைரக்டரா மாறலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டரா சில பேர்கிட்ட வேலை பார்க்கறாரு. அந்த நேரங்கள்ல பயங்கரமான மன உளைச்சல் வரும், பயங்கரமான கோபம் வரும். என்னடா இது, நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நினைச்சு வேலையை விட்டு வந்தோம், ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரே எரிச்சல். அப்போ அவருக்கு இருந்த ஒரே சந்தோஷம், ஆறுதல் என்னன்னா வீக்கெண்ட்ல கிரிக்கெட் ஆடுறது தான். கிரிக்கெட் விளையாட போனாரு அப்படின்னா தன்னை மறந்து நிம்மதியா கிரிக்கெட் ஆடுவாரு. அப்பதான் அவருக்கு இன்னும் சில வாய்ப்புகள் கிடைக்குது. டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் மூலமா சில மேட்ச் போய் ஆடுறாரு. அந்த மேட்ச்ல 6 அடிச்சா உனக்கு 500 ரூபாய், 4 அடிச்சா உனக்கு 200 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையே, நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராவோ இருந்து சம்பாதிக்கிறத விட
மேட்ச் ஆடியே நல்லா சம்பாதிக்கலாம் போல அப்படின்னு மேட்ச் ஆட போறாரு. அது அவருக்கு ஒரு மன நிறைவை தருது. இதை தொடர்ந்து சினிமாவுக்கு ட்ரை பண்றதை விட்டுட்டு கிரிக்கெட்டை முழு நேரமா ஆட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சில இடங்கள்ல ஆடிய பிறகு டிவிஷன் லெவல்ல ஆடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. இதன் பிறகுதான் டென்னிஸ் பால் மட்டும் பவுலிங் போடாம கிரிக்கெட் பால்லையும் பவுலிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸ்கூல் படிக்கும்போது இவர் விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனை தான் ட்ரை பண்ணார். ஆனா இப்போ ஒரு பவுலரா ஸ்பின் போட்டு பழக ஆரம்பிச்சார். ஆனா பிரச்சனை என்னன்னா, இவர் கூட ட்ரைனிங் எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. ஆனா இவருக்கோ 27 வயசு. 27 வயசுல தான் அவர் அந்த ட்ரைனிங் சென்டர்ல சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கவே ஆரம்பிச்சார். நெட்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு பவுலிங் போட்டு தன்னுடைய திறமையை நிரூபிப்பார். கோச் கிட்ட போயிட்டு எல்லா விஷயமும் கேட்க முடியாது அப்படின்னு இவராவே யூடியூப் பார்த்து வெரைட்டியா பவுலிங் போட கத்துக்கிட்டாரு. ஆடம் ஜாம்பா வீடியோ, ரஷீத் கான் வீடியோ, அனில் கும்ப்ளே வீடியோ, இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து எப்படி ஸ்பின் போடுறது அப்படின்னு ஒரு 12 புது டெக்னிக்கை கொண்டு வந்தார். அதுல கட் டவுன் பண்ணி இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே போடாத ஒரு 4 புது ஸ்பின் பவுலிங்கை கொண்டு வந்தார். டிவிஷனல் மேட்ச்ல இவர் சூப்பரா விளையாடுறதை பார்த்துட்டு இவருக்கு TNPL தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அதுல பிளேயிங் லெவன்ல இவர் எடுக்கல. காரைக்குடி காளைகள் அப்படின்ற டீம்ல 2017ஆம் ஆண்டு இருந்தாரு. ஆனா பெருசா பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கிடைக்கல. அதன் பிறகு மதுரை பேந்தர்ஸ் டீமோடு இணைந்து விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் உனக்கு ஸ்பின் நல்லா வருது, நீ இதுலயே ஒன்னு டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கேயும் சிறப்பா பவுலிங் போடுறாரு. TNPLல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிறகு IPLல பஞ்சாப் கிங்ஸ் 11 டீம்ல இவங்க எடுக்கிறாங்க. அங்க நெட்ல பேட்ஸ்மேன்களுக்கு பவுலிங் போட்டு பழகுறாரு. இவர் நல்லா பவுலிங் போடுறதை பார்த்து அடுத்த ஆட்டத்தில் உன்னை பிளேயிங் லெவன்ல ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து இவருக்கு மறுபடியும் கையில ஒரு அடிபட்டுருச்சுங்க. அதனால தொடர்ந்து பவுலிங் பண்ண முடியல. என்னடா இது, பல வருஷத்துக்கு பிறகு இப்பதான் பிளேயிங் லெவன்ல விளையாடக்கூடிய வாய்ப்பே கிடைச்சது, இப்பதான் செலக்ட் ஆயிருக்கும், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதன் பிறகு அதற்கு அடுத்த வருடம் இவரை KKR டீம்ல எடுத்தாங்க. அங்க நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் வேற இருந்தாரா. தினேஷ் கார்த்திக் இவருடைய பவுலிங் திறமையை பார்த்து மிரண்டே போயிட்டாரு. தினேஷ் கார்த்திக் தான் ஒரு மென்டார் போல இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கைட் பண்ண ஆரம்பிச்சாரு. தினேஷ் கார்த்திக் அவர்களுடைய கைடன்ஸோட சிறப்பான பந்துகளை வீச ஆரம்பிச்சாரு வருண் சக்கரவர்த்தி. அதன் பிறகு KKR அணியில இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரே மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்டரி தான். இந்த மாதிரி IPLல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால அடுத்த சில மாதங்கள்லயே இந்திய அணியில ஆடக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. ஸ்ரீலங்கா டூர்ல இவரோட பேரும் பிளேயிங் லெவன்ல இருந்தது. இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது கிரிக்கெட் ஆடினாரு. ஆனா அப்போ ஒரு டீம்ல கூட செலக்ட் ஆகல. கிட்டத்தட்ட 150 முறை செலக்ஷனுக்கு போயும் ஒரு தடவை கூட செலக்ட் ஆகல. அதன் பிறகு நமக்கெல்லாம் கிரிக்கெட் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அப்புறம் திரும்ப 27 வயசுல ரீஸ்டார்ட் பண்ணி அடுத்த 2 வருஷத்துல 29 வயசுலயே இந்திய அணிக்காக ஆட ஆரம்பிச்சிட்டாரு வருண் சக்கரவர்த்தி. செமல்ல வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். வருண் என்ன சொல்றாரு அப்படின்னா, தோனி சொல்ற மாதிரி ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், ஒரு ப்ராசஸை நம்புங்க. ஆனா இது செட் ஆகுமா அப்படின்னு பயத்தோடயே பண்ணாதீங்க. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த ப்ராசஸை பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ் பட் டோன்ட் டூ இட் ஆன் பேனிக் மோட் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் 27 வயசுல திரும்ப கிரிக்கெட் ரீஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன பசங்க என் கூட பவுலிங் போடுவானுங்க. இவனுங்களோட நம்ம ஆடணுமா அப்படின்லாம் நான் நினைக்கல. சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். எதையுமே அவமானமா நினைக்க மாட்டேன். என்னடா இது, இந்த வயசுல நம்ம போய் ட்ரைனிங் எடுத்தா நம்மள தப்பா நினைப்பாங்களே அப்படிலாம் நான் யோசிச்சதே இல்லை. மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்னை பத்தி என்ன யோசிப்பாங்க அப்படி நான் யோசிச்சதே இல்லை. அதுதான் என்னோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எனக்கு எது செட் ஆகும், 9 to 5 ஜாபா இல்ல பிசினஸா இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியா அப்படின்னு பல விஷயங்களை நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. திரும்ப உங்களுக்கு எது நல்லா வரும், நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சில விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நான் எப்படி நல்லா பவுலிங் போடணும் அப்படின்னு பெருசாக எந்த கோச்சுக்கிட்டையும் கற்றுக்கல. யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு யூடியூப்லேயே எல்லா விஷயமும் இருக்குது. யூடியூபே ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி அப்படின்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் யூடியூப் பார்த்து மட்டுமே செம்மையா இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டார். இன்னும் சிலர் யூடியூப்ல தங்களோட பிஸ்னஸ்க்கு சரியாக பயன்படுத்துகிறாங்க. யூடியூப்ல சேனல் ஆரம்பித்து தங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்தி அதன் மூலம் மாதம் லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் யூடியூபை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் யூடியூபை என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் சினிமா செய்திகளுக்காகவும் அரசியல் செய்திகளுக்காகவும் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் யூடியூபை எப்படி பயன்படுத்துறீங்க? இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் எது வேணால் கற்றுக்கலாம், யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் அப்படின்ற அந்த மனப்பான்மை இருந்தால் மட்டுமே போதும். இனியாவது யூடியூபை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. யூடியூப்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. 27 வயசுல
திரும்பவும் கிரிக்கெட் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சு அடுத்த 2 வருஷத்துல இந்திய அணிலே செலக்ட் ஆகி விளையாடுறது சாதாரண விஷயமே இல்லை. இதற்காக அவர் போட்ட உழைப்பு அபாரமானது. தோனி சொல்ற மாதிரி எடுத்த உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, ப்ராசஸை நம்புங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராசஸை நம்புங்க, தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருங்க. உங்க உழைப்புக்கான பலன் ஒரு நாள் உங்களை வந்து சேரும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு.